ஆட்டோ ஏறு. ஏய் என்ன ஏற போறியா இல்லையா? அப்படியே பார்த்துட்டே நின்னா என்ன அர்த்தம்? இல்ல நீ போ, நான் வேற ஆட்டோல போறேன். நான் ஒன்னும் அதிகமாலாம் கேட்க மாட்டேன். எங்க போகணும்னு சொல்லு. இல்ல வேணாம், நான் வேற ஆட்டோல போய்க்கிறேன். இதோ பாரு, வீட்டுக்குள்ள உனக்கும் எனக்கும் 1000 பிரச்சனை இருக்கலாம். ஆனா ஆட்டோன்னு வந்துட்டா நீ என் கஸ்டமரு, நான் டிரைவர், அவ்வளவுதான். போற வழியில உன்னை உருட்டி எல்லாம் விட்டுற மாட்டேன். நீ தைரியமா ஏறலாம். அதான் நான் வேற ஆட்டோல போய்க்கிறேன்னு சொல்றேன்ல. என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் என்னோட ஆட்டோக்கு என்ன குறைச்சல? உள்ள ஏறதுக்கு வாஸ்து பிரச்சனை ஏதாவது இருக்கா என்ன? இங்க பாரு, நான் எந்த ஆட்டோல போகணும்னு விரும்புறேனோ அதுல போவேன். எனக்கு வேற ஆட்டோல போகணும்னு தோணுது, நான் போறேன். உனக்கு என்ன இப்போ? நானும் அங்க இருந்து பாத்துக்கிட்டு தானே வரேன். ஒரு ஆட்டோவும் நிக்காம தானே போகுது. இப்ப நான் நிறுத்தி வான்னு கூப்பிடுறேன். வேண்டானா என்ன அர்த்தம்? என்ன இன்சல்ட் பண்றியா நீ? இங்க பாரு ராதா, எனக்கு உன்னோட ஆட்டோல வரதுக்கு விருப்பம் இல்ல, புரியுதா? நீ கிளம்பு. ஏய், அப்புறம் எதுக்கு நீ கை காட்டி நிறுத்த சொன்ன? ஏய், நிறுத்திட்டு ஏற மாட்டேன்னு சொன்ன என்னடி அர்த்தம்? இப்படி ஏற போறே இல்லையா? ஏய், உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன். ஆட்டோ, ஏய், ஆட்டோ கூப்பிட்டு வச்சு மூக்க இருக்கிறியாடி? உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன், பாத்துக்க. நீ ஏதாவது பண்ணிக்கப்ப. ஆட்டோ ஏறுமா. சீக்கிரமா வண்டி எடுங்கண்ணே. சரிம்மா. விட்டா இவ ஓவரா பேசிட்டு இருக்கா. ஏய் அபி, என்னோட ஆட்டோ வேணான்னு சொல்லிட்டு எங்க போறா இவ? ஏதாவது திருட்டுத்தனம் பண்றல என்ன? என் ஆட்டோல ஏற மாட்டேன்னு சொல்லிட்டு போனா என்ன அர்த்தம்? அப்போ நீ போற இடம் தெரியக்கூடாதுன்னு தானே நினைக்கிற? பாத்துறேன்டி நீ அப்படி எங்க போறேன்னு. இன்னைக்கு உன்னை விடுறதா இல்லை.
வாங்க. டேய் 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 யாரா நீ? ஏய் 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 நீ பாட்டுக்குள்ள வந்துட்ட. இறங்கடா முதல்ல. பொறுமை சைலன்ஸ். சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மெடிக்கல் ஷாப்காரர் ஒருத்தர் பேசினார் தெரியுமா? அந்த மெடிக்கல் ஷாப்காரரே நான் தான். நீங்க பேசின ஆடியோ ஒன்று இருக்கு, அப்படியே கேக்குறீங்களா? இந்தாங்க சார், இப்ப கேளுங்க. அது எப்படின்னு? முக்கியமான மருந்து, அதுவும் எக்ஸ்பைரி டேட் முடிஞ்ச மருந்து விஷமாயிடாதா? பொதுமக்கள் உசுறு போயிடாதா? பொதுவாவே ஒரு மருந்து 4 மாசத்துல எக்ஸ்பைரி ஆகுதுன்னு வையே, கம்பெனிக்காரன் 3 மாசத்துல எக்ஸ்பைரி ஆகுதுன்னு டேட் போடுவான். அது ஒரு சேஃப்டி ரீசனுக்காக. நாம என்ன பண்றோம்? எக்ஸ்ட்ரா ஒரு மாசத்தை யூஸ் பண்ணிக்கிறோம். அதனால எக்ஸ்பைரி டேட்டை மாத்தி பிரிண்ட் பண்ணி மக்களுக்கு விற்கிறோம். ஏன் சார், மக்கள் பேரமே பேசாம அப்படியே காசு கொடுத்து வாங்குற இடம்னா மெடிக்கல் ஷாப் தான். அந்த அளவு மக்கள் நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதை நாசமாக்குறது தப்பு இல்லையா சார்? அந்த நம்பிக்கை தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டே. அதை வச்சுதான் காசே கொட்ட போகுது. உனக்கு 50% லாபம் தரேன், அது பத்தாதா? நீ 1000 ரூபாய்க்கு மருந்து வித்தா 500 ரூபாய் உனக்கு. எவ்வளவு பெரிய லாபம்! பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். தைரியமா இறங்கியா, நாளைக்கு உனக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். சரி சார், கேட்டாச்சு. அதனால தான் சார் தைரியமா இறங்கிட்டேன். சார், நீங்க போலீஸா இல்ல பத்திரிகையில இருந்தீங்களா சார்? காமன் மேன். உன்ன மாதிரி கெட்டவனெல்லாம் கேள்வி கேட்கிற காமன் மேன். சார் சார் என்னை விட்டுருங்க சார். நான் இன்னைக்கு தான் சார் டீல் பேச வந்தேன் சார். இது வரைக்கும் நான் கெட்ட மருந்தெல்லாம் வித்ததே இல்லை சார். ஆனாலும் பேராசையோட டீல் பேச வந்தல்ல. வாயை மூட்டு உட்காரு. உங்க எல்லாத்தையும் நாங்க அவ்வளவு நம்புறோம். வேணாம் சார். ஆனா நீங்க எங்களே கழுத்திருப்பீங்கல்ல. சாவுடா. சார் 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 தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். சார் வெளில தெரிஞ்ச மானமே. என்னம்மா நில்லு. யாருமா நீ? நீ பாட்டு கேட்ட திறந்து உள்ள வந்துகிட்டே இருக்க. என் பேர் அபிநயா. வெற்றி செல்வன் இருக்கார்ல, வெற்றி, அவரோட வைஃப். பூங்காவனத்தை நான் பார்க்க வந்திருக்கேன். உள்ள வரலாமா? ஓ, நம்ம வெற்றியோட ஒய்ஃபா நீங்க? பார்த்தது இல்லைல்ல, அதான் தெரியல. கோச்சுக்காதீங்க, அண்ணன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் இங்கே இருங்க. அங்கே வெயிட் பண்ணுமா? இருக்கட்டும். ஏங்க, வெற்றியோட பொண்டாட்டி அபி வந்திருக்காங்க. போமா. சரிங்க. என் தங்கச்சி எவ்வளவு அழகு! இவ்ளோ நல்ல புள்ளையவா வெற்றி வேண்டாங்கிறான். நீ உள்ள வா வா. இவதாங்க அபி, வெற்றியோட சம்சாரம். தெரியுமே, கோர்ட்ல சாட்சி சொல்லும் போதே பார்த்தேன். மறக்க முடியுமா? இந்தா எடுத்துக்கம்மா. சரிம்மா, நீ அண்ணியோட பேசிட்டு 1/2 மணி நேரத்துல விருந்து ரெடி ஆயிரும். சாப்பிட்டு தான் நீ போகணும். விருந்தா? யாருக்கு? வேற யாருக்கு? முதல்ல வீட்டுக்கு வந்திருக்க, உட்கார வச்சு சோறு போட வேண்டாமா? அதெல்லாம் வேணாம், நான் சாப்பிட்டு தான் வந்தேன். சீக்கிரம் பேசிட்டு நான் கிளம்பணும், கொஞ்சம் வேலை இருக்கு. அபி, முதல் தடவையா வீட்டுக்கு வரப்ப விருந்து போட்டு அனுப்புறது எங்க கடமை இல்லையா?
கொஞ்சமாச்சும் சாப்பிட்டுட்டு போமா. சரி, ஒரு டீ மட்டும் போதும். அவ்வளவுதானே, வா உட்காருமா. நான் உனக்கு டீ போட்டு கொண்டு வரேன். அபி உட்காருமா. ம். சரி, நீ டீ சாப்பிடு. செடியெல்லாம் வாடி கிடக்கு, நான் போய் தண்ணி ஊத்துறேன். இந்தாம்மா. தேங்க்யூ. தேங்க்யூ. பரவாயில்லம்மா. இது யாரோட வீடு? இங்க எதுக்காக எனக்கு தெரியாம வரா? அட, பூங்கவன அண்ணன் வீடுல இங்க இவ எதுக்கு போறா? இவர் வீட்டுல இவளுக்கு என்ன வேலை? ஏறி பாத்துருவோம். என்ன அபி, இவ்வளவு தூரம் இங்கேயே வந்துட்ட? ஒரு 5 நிமிஷத்துல நானே வந்திருப்பேனேம்மா. சொல்லுமா, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்க? இது ரொம்ப சிம்பிளான விஷயம் சார். எனக்கு வேற எதை பத்தியும் கவலை இல்லை. என்னோட புருஷன் நேர்மையான வழியில சம்பாதிக்கணும். அவரோட அறிவும் திறமையும் வீணா போயிடக்கூடாது. எனக்கு அது போதும். இப்போ நான் வந்திருக்கிறது, இனிமே அவர் எனக்கும் என் குடும்பத்துக்கும் மட்டும்தான் சொந்தம். தயவு செஞ்சு நீங்க அவரை விட்டுருங்க. இன்னையோட வெற்றிக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த உறவை முறிச்சுக்கோங்க. அதை சொல்லதான் நான் வந்தேன். இதை நீ வெற்றிக்கிட்டே சொல்லியிருக்கலாமேம்மா. அவங்ககிட்ட சொல்லி வற்புறுத்தி இருக்கலாமே. 1000 தடவை சொல்லியாச்சு. ஆனா அவர் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாரு. அதனாலதான் சாட்சிக்காரனை கேட்கறத விட்டுட்டு சண்டைக்காரன் வீடு தேடி வந்திருக்கேன். நல்லா பேசுறம்மா. வெற்றி செய்யறது எந்த விதத்துல தப்புன்னு நீ நினைக்கிற? ஏன் சார் தப்பு இல்ல? ரவுடித்தனம் பண்றது, பொறுக்கித்தனம் பண்றது, அடியாள் வேலை பாக்குறது, இதெல்லாம் என்ன நேர்மையான வேலையா? என் புருஷன் ரவுடி பொறுக்கின்னு கௌரவமா நான் போய் வெளியே பேச முடியுமா? அபி, கோச்சுக்காதம்மா. என் புருஷன் செய்யற வேலையை தான் வெற்றியும் செய்யறான். இப்ப வரைக்கும் எனக்கு என் புருஷன் தான் பெரிய ஆளு. அவரு பாக்குற வேலையை பத்தி எனக்கு எந்த கௌரவ குறைச்சலும் கிடையாதுடா. மேபி நீங்க வளர்ந்த சூழ்நிலை வேற மாதிரி இருக்கலாம். ஆனா நான் அப்படி கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் படிப்பு மூலமா வர கௌரவமான வேலை மட்டும்தான் சரி. பாக்கி எல்லாமே தப்பு தான். அதான் நீ செய்யற பெரிய தப்பு. நாங்க செய்யற இந்த செயலால பலன் அடைஞ்சிருக்காங்கல்ல சாதாரண ஜனம், அவங்க கிட்ட போய் நீ சொல்லு. அவங்க உன் வாதத்தை ஏத்துக்கிறாங்களான்னு பாரு. நிச்சயம் ஏத்துக்க மாட்டாங்கம்மா. இல்ல சார், நான் அவங்க மத்தியில ஒன்னும் வாழல. என் கூட இருக்கிற அத்தனை பேரும் படிச்சவங்க, கௌரவமான வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க. நான் ஏன் புருஷனையும் அந்த லெவலுக்கு கொண்டு போகணும் தானே நான் ஆசைப்படுவேன். அது உங்களுக்கு புரியுதா இல்லையா? நீ சொல்றதுல தப்பே இல்லம்மா. ஏன்னா எப்பவுமே உன் வாழ்க்கையில நீ ஆசைப்படுறது உனக்கு கிடைச்சிட்டே தான் இருந்துச்சு. அதுலயும் உனக்கு நிறைய வாய்ப்பு இருந்துச்சு. எது வேணுமோ அதை நீ தேர்ந்தெடுத்து படிக்கலாம், அனுபவிக்கலாம், வாங்கிக்கலாம். ஆனா இந்த சமூகத்துல முக்காவாசி பேருக்கு அந்த வாய்ப்பே இல்லை. அன்னாடம் கூலிக்கு வேலைக்கு போய் ரேஷன் கடை அரிசியில சோறாக்கி சாப்பிட்றவங்க கிட்ட போய் உனக்கு சுகர் வந்துருச்சு, அரிசி சாப்பிடக்கூடாது, நீ டயட்ல இருக்கணும்னு சொன்னா அவன் என்ன செய்வான்? அந்த நிலைமையில தான் இங்க எக்கச்சக்கமான ஆளுங்க இருக்காங்க. சரி, அவங்களுக்குலாம் நம்மளால என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை பண்ண முடியும். இல்லாட்டி ஒதுங்கி போயிடலாம். அதுக்காக வெற்றியோட வாழ்க்கைய பலிகடா ஆக்குறதுல என்ன சார் நியாயம் இருக்கு? யாரு பலி கொடுத்தா? இது அவனா ஏத்துக்கிட்ட வாழ்க்கை, அவனா தேர்ந்தெடுத்துக்கிட்ட வாழ்க்கை. அது மட்டும் இல்ல, படிச்சு வேலை பார்த்து அவன் என்ன செய்ய நினைச்சானோ அதைத்தான் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கான். எது? இந்த அடிதடி வேலையவா? என்ன சொல்றீங்க நீங்க? நீ சிம்பிளா அடிதடின்னு சொல்லிட்ட. அதுக்கு பின்னாடி இருக்கிற வலி வேதனை உனக்கு புரிய வாய்ப்பு இல்லம்மா. பாக்கெட்ல 10 பைசா இல்லாதவனுக்கு அநியாயம் நடந்தா எங்க போவான்? கோர்ட்டு கேஸ்னு எங்க போனாலும் பணம் வேணும்ல. அவனுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுமோ? அதுக்குள்ள அவன் செத்து போயிட்டான்னா இந்த மாதிரி இல்லாதவங்களுக்கும் ஏழைப்பட்டவங்களுக்கும் இவங்களுக்கெல்லாம் நாங்க உதவுறதுல தப்புன்னு நீ சொன்னா அதை பத்தி எங்களுக்கு கவலையே இல்லம்மா. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க செய்யறது நியாயம் மட்டும் இல்ல,
பெரிய புண்ணிய காரியம். எவ்வளவு அழகா நீங்க செய்யற பொறிக்குத்தனத்துக்கெல்லாம் புண்ணிய முலாம் பூசுறீங்க சார். நீங்க என்னதான் ரோஜான்னு பேர் வச்சாலும் அழுகி போன பூ எப்பவுமே மணக்கவே மணக்காது. நீங்க செய்யற காரியம் எப்படி பார்த்தாலும் அநியாயம்தான். அதுக்கு நீங்க என்ன ஜஸ்டிபிகேஷன் கொடுத்தாலும் என்னால அதை ஏத்துக்க முடியாது. மன்னிச்சுக்கம்மா, உனக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு, வெற்றிக்கு நீங்க என்ன பேர் வேணாலும் வைங்க, ஆனா அவனை தெய்வம்னு கொண்டாடுறதுக்கு இங்க பெரிய கூட்டமே இருக்கு. வெற்றிக்கு இப்படி ஒரு பேரை வச்சு உங்களோட சர்க்கிளுக்குள்ள கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்கல்ல? நீங்க எத்தனை பேர் இருப்பீங்க? என்ன, நீங்க ஒரு 100 பேர் இருப்பீங்களா? ஆனா வெற்றிய சாமின்னு கும்பிடுறவங்க இங்க 10,000 பேருக்கு மேல இருக்காங்க. ஒரு 100 பேருக்கு வெற்றிய நல்லவன்னு காமிக்கிறதுக்காக 10,000 பேரோட வாழ்க்கையை நீ பாலடிக்க நினைக்கிறல்ல? சார், நாங்க வெறும் 100-200 பேர்னே வச்சுக்கோங்களேன். ஆனா நாங்க சட்டப்படி நடக்கிறவங்க சார். எங்களுக்கு சட்டம், போலீஸ், கோர்ட் இதெல்லாமே ரொம்ப முக்கியம். சட்டத்துக்கும் கோர்ட்டுக்கும் அது தப்புனா எங்களுக்கும் அது தப்பு தான். என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியலம்மா. இன்னைக்கு வெற்றி நடந்து போனா அவனை ஊரே கும்பிடும். உங்களுக்கு இது பெரிய சாதனையா இல்லையா? பின்னாடி ஒரு நாள் இந்த காஞ்சிபுரம் என்ன, இந்த மாநிலமே வெற்றியை கொண்டாட போகுது. அத பத்தி உனக்கு கவலை இல்ல. அவன் நீ நினைக்கிற மாதிரி சத்தமே இல்லாம ஒரு ஆபீஸுக்கு போய் மாசம் 50,000 ரூபாய் சம்பளம் வாங்கி உனக்கு நல்லவனாவே வாழ்ந்து உனக்காகவே செத்து போயிடணும். அதானே உன் ஆசை? ஒருத்தருக்கு நல்லவனா வாழ்றது சரியா, இல்ல 1000 பேருக்கு உதவுறவனா வாழ்றது சரியா? நீயே சொல்லுமா. 1000 பேர் 2000 பேர் நீங்க சொல்லலாம். ஆனா வெற்றி ஜெயில இருக்கும் போது எத்தனை 1000 பேர் வந்து பாத்தீங்க? நானும் எங்களை மாதிரி இருக்கிற 100 பேர் தானே வந்தோம். அதே நேரம் வெற்றியை ஜெயில போடணும்னு நீ தானமா துடியா துடிச்ச. வெற்றிக்கு ஆதரவா எங்கள மாதிரி ஆளுங்களும் அந்த 1000 பேர்ல 1-2 பேர் தானமா வந்து நின்னோம். அந்த 1000 பேர்ல உங்க அப்பாவும் ஒருத்தர். அத மறந்துடாதம்மா. என்ன சார், ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்பா? இங்க பாருங்க, உங்களுக்கும் வெற்றிக்கும் என்ன சம்பந்தம்? முதல்ல அதை சொல்லுங்க. அவரோட வாழ்க்கையில தலையிடுறதுக்கு நீங்க யாரு சொல்லுங்க? வெற்றி ஒன்னும் அனாதை இல்ல சார். அவருக்கு அப்பா இருக்காரு, அம்மா இருக்காங்க, அண்ணனுங்க, அண்ணிங்க, தாலி கட்டின பொண்டாட்டி நான் இருக்கேன். அவருக்கு எப்படி வாழணும், எந்த மாதிரி வாழணும்னு டிசைட் பண்றதுக்கு நாங்க இருக்கும் போது நடுவுல பூந்து அவர் வாழ்க்கை கெடுக்கிறதுக்கு நீங்க யாரு? அவர் நல்லா வாழ வேண்டியவர். படிக்கும் போதே கோல்ட் மெடலிஸ்ட். அவர் அப்பா அம்மா பெருமைப்படுற மாதிரி ஒரு வாழ்க்கையை என்னால அவரை வாழ வைக்க முடியும். அதை தீர்மானிக்க எனக்கு உரிமை இருக்கு. ஏன்னா அவர் என் கழுத்துல தாலி கட்டியிருக்காரு. நீங்க 1000 காரணம் சொல்லலாம். 1000 பேரு 10,000 பேருன்னு நிறைய உதாரணம் கூட சொல்லலாம். ஆனா வெற்றியை நீங்க கண்ட்ரோல் பண்றது எதுக்குன்னு எனக்கு தெரியாதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க முன்னேறணும், நீங்க அரசியல நல்ல நிலைமைக்கு வரணும். அதுக்கு தானே வெற்றியை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க வெற்றி கிட்ட காட்டுற அன்புக்கு நிபந்தனைகளும் எதிர்பார்ப்புகளும் உண்டு. ஆனா நானும் அவர் குடும்பத்துல இருக்கிறவங்களும் காட்டுற அன்புக்கு எந்தவித நிபந்தனைகளும் எதிர்பார்ப்புகளும் இல்ல. ஏன்னா அது உண்மையான அன்பு. இங்க பாருமா, நீ என்ன வேணாலும் சொல்லிக்க, ஆனா அவனை யூஸ் பண்றங்கிற வார்த்தையை மட்டும் சொல்லாத. அதுக்காக உண்மையை சொல்லாம இருக்க முடியுமா? நேரடியாவே சொல்றேன். உங்க பதவி வரைக்கும் ஆசைக்கும் ஏன் புருஷனை பலிகடாவா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அது உண்மையா இல்லையா?